வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வரலாறுனாலே போர், ரத்தம், மாபெரும் அரசுகள் இதுதானே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா உலகையே தன் காலடியில வச்சிருந்த ஒரு மாபெரும் பேரரசனோட மனசுல இருந்த ரொம்ப ஆழமான ஒரு காதல் கதையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். அந்த பேரரசின் இதயம் யாருக்காக துடிச்சதுன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஜோசபின் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய காதல் நெப்போலியன் போனபார்ட். ஆமாங்க, ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஆட்டி படைச்ச அந்த மாவீரனோட கடைசி வார்த்தைகள் இதுதான். மரணப்படுக்கையில ஒரு மனுஷன் என்ன பேசுவான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா உலகையே ஜெயித்த அந்த வீரனோட மனசு இறுதி வரைக்கும் ஒருவருக்காக மட்டுமே ரொம்ப மென்மையா துடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு உன்னதமான காதலோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு, ஏன் அப்படி ஒரு முடிவு வந்துச்சு, அத பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம கற்பனையில 18ஆம் நூற்றாண்டோட பாரிஸ் நகரத்துக்கு போயிடலாம். ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை, நடன அரங்கம், சுத்தி தங்க நிறத்துல மெழுகுவர்த்தி வெளிச்சம் தகதகன்னு மின்னுது. பின்னணியில ரொம்ப மென்மையான ஒரு வயலினிசை கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆடம்பரமான ரம்யமான சூழ்நிலையில தான் நெப்போலியன் தம் வாழ்க்கையே மாத்த போற அந்த பெண்ணை சந்திக்கிறாரு. யார் இந்த பெண்? அவங்க தான் ஜோசபின் டி போஹர்னே. ரொம்ப அழகான, அதே சமயம் பயங்கர புத்திசாலியான ஒரு பெண். ஆனா அவங்களோட முந்தைய வாழ்க்கையே அவ்ளோ சுலபமானதா இல்ல. கல்யாணமாகி விவாகரத்தான ஒரு சிங்கிள் மதர் அவங்க. அந்த காலத்து சமூக கட்டுப்பாடுகளையும் தாண்டி தனியா நின்னு ஜெயிச்ச ஒரு தைரியசாலி. ஜோசபினோட இந்த வலிமையான குணம்தான் நெப்போலியனை அவங்க பக்கம் காந்தம் மாதிரி இழுத்துச்சு. நெப்போலியன் அவங்கள பார்த்த அந்த முதல் நொடி, நிஜமாவே சொல்றேன், அப்படியே நேரம் உறைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. சுத்தி நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியல. ஜோசபின் முகத்துல ஒரு பொன்னிற ஒளி வீசுற மாதிரி அவர் உணர்றாரு. இது வெறும் ஒரு உடல் ஈர்ப்பு கிடையாது. அவங்களோட அந்த மென்மையான கனிவான மனச நெப்போலியன் ஆழமா நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் பார்வையிலேயே அவரோட இதயம் ஜோசபின் கிட்ட முழுசா சரணடைஞ்சிடுச்சு. சரி, பாரிஸ் நகரத்தோட அந்த ஆடம்பரமான அரண்மனையில மலர்ந்த இந்த காதல் அடுத்து எங்கு போகுது தெரியுமா? நேரா போர்க்களத்துக்கு. ஒரு வெற்றியாளனோட காதல் எப்படி இருக்கும்னு இப்போ பாப்போம். இங்க ஒரே மனுஷனோட 2 விதமான உலகத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் இடியும் மழையும் சேரும் சகதியுமா ஒரு கடுமையான போர். சோர்வடைந்த வீரர்களுக்கு மத்தியில ஒரு இரும்பு மனிதனா நெப்போலியன் நிக்கிறாரு. ஆனா மறுபக்கம் அதே போர்க்களத்தோட ஒரு சின்ன கூடாரத்துல இருட்டுல ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்துக்கு கீழே உட்கார்ந்து தன் காதலியோட நினைவுகள்ல உருக்கிட்டு இருக்காரு. போர் எவ்வளவு உக்கிரமா நடந்தாலும் அவரோட மனசு முழுக்க ஜோசபின் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. இங்க தெரியற இந்த 3ங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? இது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம். போர் முனையில நெப்போலியன் எவ்ளோ பிஸியா இருந்தாலும் சில நாட்கள்ல ஜோசபினுக்கு தொடர்ந்து 3 கடிதங்கள் வரைக்கும் எழுதியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது படைகளை வழிநடத்துற ஒரு தளபதி தன் காதலிக்க ஒரு நாளைக்கு 3 லெட்டர் எழுதுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அவங்கள காதலிச்சிருக்கணும். நான் உன்னை இல்லாம ஒரு நிமிடமும் வாழ முடியல, என் இதயம் எப்போதும் உன்னையே தேடுது. இது நெப்போலியன் எழுதின லெட்டர்ல உள்ள ஒரு வரி. போர் முரசுகளுக்கு மத்தியில உட்கார்ந்துகிட்டு ஒரு பேரரசன் எழுதின ரொம்ப உண்மையான உணர்ச்சிகள் இது. உலகத்தையே தேடி சென்று ஜெயிச்ச ஒருத்தனோட இதயம் ஒரு பெண்ணின் அன்பை மட்டுமே தேடி அலைஞ்சிருக்குங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வரலாற்று உண்மை இல்லையா? இப்போ காட்சியோட மறுபக்கத்துக்கு வருவோம். இங்க ஜோசபின் அரச மாளிகையில இருக்கிற அவங்களோட படுக்கை அறையில தனியா உட்கார்ந்திருக்காங்க. காத்துல பட்டுத்திரைகள் மெதுவா செய்து ஜன்னல் வழியா வர்ற இளஞ்சூரிய வெளிச்சத்துல நெப்போலியன் எழுதின அந்த உணர்ச்சி பூர்வமான கடிதங்களை படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்கள்ல ஆனந்தமும் பிரிவோட ஏக்கமும் சேர்ந்த ஒரு கண்ணீர். 2 பேருக்கும் இடையில ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் இருந்தாலும் இந்த கடிதங்கள் அவங்க இதயங்களை ரொம்பவே நெருக்கமா பிணைச்சு வச்சிருந்துச்சு. இவ்வளோ ஆழமான ஒரு காதல் எப்படி முடிவுக்கு வந்துச்சு, ஒரு பேரரசின் இதய முறிவு எப்படி நடந்துச்சுங்கிற அந்த சோகமான பகுதிக்கு இப்ப நம்ம வருவோம். அந்த இதயத்தை சுக்குநூறாக்குன காரணங்கள் எல்லாம் ரொம்பவே தர்க்க ரீதியானது. முதல்ல நெப்போலியன் ஒரு சாதாரண தளபதியில இருந்து பிரான்ஸ் தேசத்தோட பேரரசனாக உயர்கிறாரு. 2வது, அவர் உருவாக்குன அந்த மாபெரும் பேரரசை தொடர்ந்த ஆள ஒரு நேரடி வாரிசு தேவைப்படுது. ஆனா 3வது, ரொம்ப துரதிருஷ்டவசமா ஜோசபினுக்கு குழந்தைங்க பெத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேற வழியே இல்லாம தன்னோட நாட்டோட எதிர்காலத்துக்காக உயிரினும் மேலான தன் காதலியையே தியாகம் செய்ற அந்த வலியான அரசியல் முடிவை நெப்போலியன் எடுக்கிறாரு. விவாகரத்து முடிவாகுது. அந்த விவாகரத்து முடிவான தருணம். அரண்மனை தோட்டத்துல ஒரு மெல்லிய தூறல் மழை விழுந்துட்டு இருக்கு. நெப்போலியனும் ஜோசபினும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையில எந்த வார்த்தைகளும் இல்ல. ஆனா ஒரு கனமான இதயத்தை உழுக்குற மௌனம் அங்க நிலவுது.
மழையோட சேர்ந்து அவங்க கண்ணீரும் கலக்குது. காத்துல மர இலைகள் உதிர்ந்து போற மாதிரி அரசியல் அவங்களோட காதல உலுக்கி பிரிச்சிருச்சு. இங்க நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவங்களோட சட்டப்பூர்வமான கல்யாண வாழ்க்கை தான் முடிஞ்சதே தவிர காதல் ஒருபோதும் முடியல. விவாகரத்துக்கு பிறகும் நெப்போலியன் ஜோசஃபினை மறக்கவே இல்ல. அவங்க மேல ரொம்ப பெரிய மரியாதைய வச்சிருந்தாரு. ஜோசஃபினும் மாளிகையை விட்டு வெளியேறி தனிமையில வாழ்ந்தாலும் நெப்போலியனோட காதலை எப்பவுமே மதிச்சாங்க. அவங்க 2 பேருக்குமான அந்த ஆத்மார்த்தமான பந்தம் இறுதி வரைக்கும் பிரிக்க முடியாத ஒன்னாவே இருந்துச்சு. இப்போ இந்த கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாமே முடிஞ்சு போன நெப்போலியனோட அந்திம காலத்துக்கு நாம இப்ப போக போறோம். செயின்ட் ஹெலினா தீவுல ரொம்ப இருட்டான தூசி படிஞ்ச ஒரு சின்ன அறை. வெளியில மெல்லிய காத்து ரொம்ப சோகமா வீசுது. அரச பதவி, அதிகாரம், இராணுவம்னு எல்லாத்தையும் இழந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில ஒரு வயசான நெப்போலியன் உட்கார்ந்திருக்காரு. அவரோட இறுதி நேரம் நெருங்கிடுச்சு. அந்த கடைசி நேரத்துல கூட அவர் தன் கைகள்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் விடுறது வேற எதையும் இல்ல, தான் வாழ்நாள் முழுமைக்கும் நேசிச்ச ஜோசஃபினின் ஓவியத்தை தான். அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே தான் அவரோட உயிர் பிரியுது. இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற ரொம்ப ஆழமான கேள்வி இதுதான். ஒரு வாழ்நாள் காதல தியாகம் செய்யற அளவுக்கு ஒரு பேரரசு உண்மையிலே மதிப்புமிக்கதா? அதிகாரத்துக்காக காதலை இழந்து கடைசியில அந்த அதிகாரமும் கை நழுவி போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எது உண்மையான வெற்றி? காதலா, அதிகாரமா? பல நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த வரலாறு நம்ம ரொம்பவே சிந்திக்க வைக்குது இல்லையா? அதிகாரத்தோட உண்மையான விலை என்னங்கறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. இந்த சுவாரஸ்யமான வரலாற்று விளக்கத்துல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.